ஏய் விஜய் அவெல்லாம் ஒரு ஆளே இல்லைடா, என்ன இப்படி பண்றாங்க திரிஷாவை? பிரகாசமா தெரியுதுமா அவங்க தோல்வி. முடிஞ்சவன கிளம்பிடுவாங்கம்மா. தேர்தல் எங்கேயே நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சுறாபடத்துல வடிவேல் போட்டு விட்டு போறல, சாயந்தரமா வருவார்ல, காலையில முடிஞ்சுக்கிறா, எப்ப பார்த்தாலும் சீக்கிரமா முடிச்சிரு ஊர்வலமா வருவார் வடிவேலு. அந்த வடிவேல் இல்ல, விஜய் தான் அது. தேர்தல் எங்கேயும் நடந்துகிட்டு இருக்குமா, இவர் எங்கேயும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்காரு. தேர்தல் முடிஞ்சோடனே எல்லாரும் வீட்டுக்கும் போறேன்னு சொல்றாரு. எதுக்கு? தோத்துட்டதை சொல்றதுக்கா? துக்கத்துக்கே போகாத நீ. அங்க ஒரு பாட்டு பாடகி ஒண்ணு இருக்குமா, அந்த அம்மா போட்டு என்ன எல்லாரும் இந்த பக்கம் இருக்குது. ஐயோ ஏய் விஜய் அவெல்லாம் ஒரு ஆளே இல்லைடா, என்ன இப்படி பண்றாங்க திரிஷாவை? அவன் பெரிய கே, அவளே வந்து லேடிஸோட இருப்பாடா அவன். ஏன்டா அப்படி? நான் சொல்லலப்பா, என் மேலதான் கேஸ் போட முடியாது. அந்த அம்மா சொல்லுது. யாரு பெரிய பெரிய நடிகை பேர்லாம் சொல்லுது, அந்த அம்மா ரம்யா கிருஷ்ணன் பேர்லாம் சொல்லுது. அவன் வேணாண்டா உனக்கு விஜய், அவன் ஒருத்தலடா அவன் அப்படின்னு அந்த அளவுக்கு போட்டு கிழிக்குதுமா. அது செங்கோட்டையனே இப்படி ஆகிட்டாருங்க. நான் அவரெல்லாம் ரொம்ப பெரிய ஆளுமையா நினைச்சு சின்ன வயசுல இருந்து பாக்குறது இல்ல. கல்வி மந்திரி, ஒரு எளிய முகம் இருக்கும், படுபயங்கரமான ஆளுமா. பாச்சாத்தி சம்பவத்தை அரங்கேற்றியதே அவர் தான். ஜெயலலிதாவோட ஆட்சி காலத்தில் பல பெண்கள் கற்பழிச்சது அவரோட பேர் இல்லதான். அவர் வனத்துறை தெரியாது, கரைப்படையாத கரமே நினைச்சிட்டு. சார், விஜய் சங்கீதாவுடைய டிவோர்ஸ் கேஸ் 20ஆம் தேதி ஹியரிங்க்கு வருது. அதை தாண்டி விஜய் அவர்கள் ஆஸ்திரேலியால சொத்து வாங்கியிருக்காரு, பக்கத்துலயே த்ரிஷா அவங்களும் சொத்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த விஷயத்தை எப்படி சார் பாக்குறீங்க? பக்கத்துல இல்ல, 2 பேரும் ஒன்னாதான் போய் வாங்கினாங்க. பக்கத்துல இருக்கு, அவ்வளவுதான். மேல சொத்து வாங்க முடியாதுல்ல. வீடு தான் கட்டலாம், மேல சொத்துனா. ப்ராப்பர்ட்டியா வாங்க முடியாது, கிரவுண்டா வாங்க முடியாது. பக்கத்துல வாங்கலாம், எதிர்த்தாப்புல வாங்கலாம், பின்னாடி வாங்கலாம். மேல வாங்க முடியாது சொத்து, பக்கத்துல வாங்கியிருக்கேன். இந்தியால இந்த ஜீவனாம்சம் சங்கீதாக்கு தர வேண்டிய ஜீவனாம்சம் தடுக்கிறதுக்காக தான் ஆஸ்திரேலியால வாங்கியிருப்பாரா? ஏமா மொத்தமாவே அவருக்கு போய் செட்டில் ஆயிடுவாருமா. எலெக்ஷன் முடிஞ்சோன்னு பாரு, சின்ராச நாட்டை விட்டு பிச்சு பிடிக்க கிளம்புறாரு பாரு. இங்க இருக்க முடியாது அவருமா, இங்க இருக்கவே முடியாது அவரு. அவரெல்லாம் தேர்தல் கண்டெஸ்ட் பண்ண, நான் இன்ஃபேக்ட் அவர் தேர்தலில் நிற்க மாட்டாரு நான் கெஸ் பண்ணேன். பிரகாசமா தெரியுதுமா அவங்க தோல்வி. முடிஞ்சவன கிளம்பிடுவாங்கம்மா. தேர்தல் எங்கேயே நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சுறாபடத்துல வடிவேல் போட்டு விட்டு போறல, சாயந்தரமா வருவார்ல, காலையில முடிஞ்சுக்கிறா, எப்ப பார்த்தாலும் சீக்கிரமா முடிச்சிரு ஊர்வலமா வருவார் வடிவேலு. அந்த வடிவேல் இல்ல, விஜய் தான் அது. தேர்தல் எங்கேயும் நடந்துகிட்டு இருக்குமா, இவர் எங்கேயும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்காரு. தேர்தல் முடிஞ்சோடனே எல்லாரும் வீட்டுக்கும் போறேன்னு சொல்றாரு. எதுக்கு? தோத்துட்டதை சொல்றதுக்கா? துக்கத்துக்கே போகாத நீ. அங்க ஒரு பாட்டு பாடகி ஒண்ணு இருக்குமா, அந்த அம்மா போட்டு என்ன எல்லாரும் இந்த பக்கம் இருக்குது. ஐயோ அவங்க அச்சமா இருக்காது வீடியோ பாக்குறதுனால. ஏய் விஜய் அவெல்லாம் ஒரு ஆளே இல்லைடா, என்ன இப்படி பண்றாங்க திரிஷாவை? அவன் பெரிய கே, அவளே வந்து லேடிஸோட இருப்பாடா அவன். ஏன்டா அப்படி? நான் சொல்லலப்பா, என் மேலதான் கேஸ் போட முடியாது. அந்த அம்மா சொல்லுது. யாரு பெரிய பெரிய நடிகை பேர்லாம் சொல்லுது, அந்த அம்மா ரம்யா கிருஷ்ணன் பேர்லாம் சொல்லுது. அவன் வேணாண்டா உனக்கு விஜய், அவன் ஒருத்தலடா அவன் அப்படிங்குது. அந்த அளவுக்கு போட்டு கிழிக்குதுமா. அது அந்த அக்ரெசிவா பேசுது ரொம்ப. ஸோ விஜய் வந்து ரொம்ப வால்ட் ஆயிட்டாரு யார்கிட்ட, திரிஷா கிட்ட. அது சில பேருக்கு சில இது மாதிரி அடிக்ஷன் ஆயிடும், மீள முடியாது. கெடுதல்னு தெரியும், சில விஷயத்த விட முடியாது. அந்த மாதிரி தான் விஜய் வந்து அடிக்ஷன் ஆயிட்டார். அவங்க அப்படியே இழுத்துட்டே போறாங்க. திரிஷாவோட அப்பாவே RSS தான். அவங்க தான் அனுப்புன அசைன்மெண்ட் தான் இது. முதல்ல திரிஷா மேட்டரை தமிழ்நாட்டில் பேசுனது யார்? நயினார் நாகேந்திரன். அவர் எந்த கட்சியோட தலைவர்? பாஜக. முதல்ல அவர் திரிஷா வீட்டில் வர சொல்லியாருன்னு. ஏன்னா இவங்க வெடியாக கொளுத்தி வச்சாங்கம்மா, ஒரு வெடி கூட வெடிக்கல. தலைவர் தூங்கிட்டே இருக்காருல்ல, எப்பயுமே தூங்கினா தானே கண்ணி வெடிக்கும். காலை வச்சோன்னே பெட்டை விட்டு காலை கீழே வைக்கிறது இல்லை, பெட்லேயே இருக்கிறது, ஏர்லேயே போகிறது. டாய்லெட்லாம் எப்படி போகிறதுன்னு தெரியல, பறந்து போகிறதால அங்கனே பெட்டோட போகிறதான்னு தெரியல. அதனால எந்த வெடியும் வெடிக்கலை. பொறுத்து பார்த்தாங்க. பண்ணையார ஊழியா அப்படின்னு. முதல்ல அவர் திரிஷா வீட்டில் வெளியே வர சொல்லியா அப்படின்னா பூட்டி கிடந்து வீட்டு போய் கத்துவாங்கல்ல, இந்த மொக்கச்சாமி, மொக்கச்சாமி வெளியே, இல்லையா வீட்டு பூட்டிருக்க. அவர் சொல்லுவார் கஞ்சா கருப்பு, நான் வர்றேன்னு சொல்லி வீட்டை பூட்டிட்டு போயிட்டான் அவன் அப்படின்ற மாதிரி. இன்னொன்னு அடுத்த நாளையில விஜய் திரிஷா என்ன சொன்னாங்க, என்ன போய் சொன்னா வழக்கு போடுவாங்களா, அதெல்லாம் டியூன் பண்ணது தான், ட்ரிம் பண்ண ஆரம்பிச்சது. அப்படியே எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. நீ எம்எல்ஏ கேஸ் போடுவியா, நான் சொல்றேன் பாரு, நான் சொல்ற பாரு, எல்லாரும் சொல்லிட்டாங்க. நயினார் நாகேந்திரன் எப்படி குவிட் பண்ணாரு மேட்ரை, அதை விடுங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், வேற ஏதாச்சும் பேசுங்க. அப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஃபயர் பண்ணணும், ஃபயர் பண்ணாலும் வெடிக்கும். ஃபயர் பண்ணியாச்சு, வெடிச்சாச்சு. விஜய் காலி பண்றது தான் எல்லாருக்கும் நோக்கமே. காலி பண்ணிட்டாங்க. விஜய்க்கு மட்டும் தெரியாது தான் காலி ஆகுறது, தான் அழிவதுன்னு அவருக்கு தெரியவே தெரியாது. அந்த கட்சி ஒரு கட்சினாமா டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் இருக்கு, பிஜேபி கூட வச்சுங்க, காங்கிரஸ் கூட வச்சுங்க, திட்டுவாங்க அந்த கட்சியை. ஆனால் ஓட்டு போடுவாங்க, அங்கே ஓட்டு போடுவாங்க. காரணம் அது ஒரு இம்பேக்ட், அது இன்டாக்டாக அது வந்து உங்களுக்கு சில விஷயம் கனெக்ட் ஆகிருக்கும். அவங்க அந்த பலர் அந்த கட்சியோட நன்மை திட்டத்தில் ஏதோ ஒரு திட்டம் நம்ம பயன்பட்டுருக்கோம், நிச்சயமா அது ஓட்டு போடுவாங்க. உங்கள்கிட்ட என்னத்தை பயன்படுறது? நீங்களே யாருக்குமே பயன்படாத உதவாக்கிற உங்களை வச்சுட்டு என்ன பண்ணுறது? அதனால சொல்கிறேன். அவர் திரிஷாவோட அப்படியே ஆஸ்திரேலியா போயிட்டு அந்த ஒரு கதை சொல்லுவாங்களா சத்யராஜுக்கு, பசங்க 9 இருக்காங்க,
அப்படியே துப்பட்டா தூக்கி போடுறோம், திரிசா மேல இருப்பாங்கன்னு எல்லாம் நினைச்சுன்னு இருப்பாங்க. அதுவே ஆஸ்திரேலியாவில் விழுவோம், துப்பட்டா துப்பட்டா நாங்கள் பாட்டு வைக்கிறோம், ஹாரிஸ் யாராவது மியூசிக்கில் இருந்தேன். அந்த மாதிரி தூக்கி துபாயில் போட்ட துப்பட்டா பறந்து போய் ஆஸ்திரேலியாவில் விட்டோம். இவரும் போயிடுவார் பின்னாடியே. துப்பட்டா விஜய் இனிமே இந்தியாலயே இருக்க மாட்டாரு. அதுக்கான அவசியம் என்னமா இருக்கு? காசு இருக்கு, சங்கீதா அதோட பேக் பண்ணி செட் பண்ணிட்டு பசங்களுக்கு ஏதோ காசை கொடுத்து எங்க போங்கன்னு சொல்லிட்டு எப்படியோ போங்க, நான் இப்படியே போறேன்னு சொல்லி ஏரோப்ளேனை பிடிச்சி போய் இறங்கிட வேண்டியதானே. எப்பயாவது இந்த ஊருக்கு வந்து விசிட் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். ஆனா இப்படிப்பட்ட தலைவரை நம்பி போன மக்கள், என் இளைஞர்கள், என் உயிரினும் மேலான இளைஞர்களை உங்களை நினைத்தால் வருத்தமாக இருக்கிறது. நம்ம யார் பின்னாடி போறோங்கிறது தெரியணும்ல, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளவு பெரிய நம்பகம் அவர் மீது வைத்திருக்காங்க. நாஞ்சில் சம்பத்து மேடையில் உட்காந்துருக்காரு. அண்ணன்லாம் வந்து கொள்கை பேசுறவர், விஜயை பத்தி நல்ல விஷயம் பேசிடுவாருன்னா அவர் எதுவுமே சொல்ல, தலையை கீழே போட்டாரு. ஏன்னா அவர் ஒரு கொள்கை பிடித்தமானவர்மா, வைகோட்ட இருந்தவர், அதாவது தளபதி மாரி இருந்தவர். திராவிட கழகத்தை பத்தி பேசினது, டிஎம்கே பத்தி பேசுவார். அவர் எல்லா கட்சியும் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக ஒரு கட்சி தான் வேக்கெட் இருந்துச்சு, அது போயிட்டார். மஞ்சள் கலர் திட்டம் போட்டு செங்கோட்டை காலத்தில் விசில மாட்டி விடுறாங்கம்மா. சார் இது ஏன் சார் செங்கோட்டைன்னு சொல்றாரு, விசில் அடிச்சா சளியே வராது நின்னுரும்னு சொல்றாரு சார். இந்த அளவுக்கு இறங்கியிருக்காங்க சார், அவர் எப்படி சார் விட்டு போவார்? அங்கே ஒரு கேண்டிடேட் வந்து என்ன இது ஜாதகம் பார்த்துட்டு கேன்சர் போயிடுன்னு சொல்றாங்க, சளி போயிடுங்கிறாரா? ஆமா சார். நீங்க எல்லாம் ஒழுங்கி போயிட்டு சனியாவது போடுது நாட்டை விட்டு. செங்கோட்டையனே இப்படி ஆகிட்டாருங்க. நான் அவரெல்லாம் ரொம்ப பெரிய ஆளுமையா நினைச்சிட்டு சின்ன வயசுல இருந்து பாக்குறது இல்ல, கல்வி மந்திரி, அந்த எளிய முகம் இருக்கும், படுபயங்கரமான ஆளுமா. பாச்சாத்தி சம்பவத்தை அரங்கேற்றியதே அவர் தான் ஜெயலலிதாவோட ஆட்சி காலத்துல. பல பெண்கள் கற்பழிச்சது அவரோட பேர் என்னதான், அவர் வனத்துறை மந்திரியா இருந்தார். கரைப்படையாத கரமே நினைச்சிட்டு விசில் அடிச்சா சளி போகுன்னு சொல்றாரா? நல்லா அடி சொல்லு, காது மூக்கு எல்லாத்தையும் வச்சு அடிக்க, விசில் அடிக்க. காமெடி பண்ணிட்டாங்க. இது வந்து இல்லை, எதுக்கு எதை சொல்லுது, இதெல்லாம் பிஜேபி யாரும் தான் சொல்லுவாங்க, அதான் இவங்களும் சொல்றாங்க. கரெக்டு தர பிஜேபி யாரும் சொல்றது சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் நேரேஷன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.